என்ன செங்கல் இறக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பண்ணையை சுற்றி வந்து கார்டனிங் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் செங்கல்லாம் வர வச்சு செங்கல் இறக்கிட்டு இருக்கோம். செங்கல் ரேட் பார்த்திங்கன்னா வந்து கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. ₹1 வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மல்பெரி செடி, இது அலரி செடி, ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் 2 சைடு வந்து செங்கல் வச்சு கரை கட்டி நடுவில் வந்து பூச்செடியெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன பூச்செடி வைக்கிறேன், எப்படி வைக்கிறேன்ற வீடியோ நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். அது க்ரீன் ஷேட் வந்து அசோலா எதுக்காகனா கோழிக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து லைட்டாக கொத்தி எடுத்துகிட்டு செங்கல் வச்சு கட்டி ஒரு 3 அடி அளவுக்கு வந்து வச்சு பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸில் மட்டும் கொஞ்சம் காரை போட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து கோழி அதுக்குள்ளே வந்து எல்லாமே கலரி விட்டுருச்சுங்க. அதனால் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி வச்சுருக்கோம். இந்த நீட்டுக்கு தான் வந்து இந்த தென்னை மரம் நீட்டுக்கு தான் வந்து நாங்கள் கார்டனிங் செட்டப் பண்ண போகிறோம். செங்கல் வச்சு கட்டி பார்த்திங்கன்னா தரமட்டத்துக்கும் கொஞ்சம் மேலே வைக்கணும். அதனால் வந்து ஒரு 4 செங்கல் 5 செங்கல் வச்சு கட்டினா தான் வந்து நம்ம நல்லா வந்து பூச்செடி நல்லா மண் எருவெலாம் கொட்டி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வச்சோன்னா வந்து இந்த கோழிங்க வந்து கலரி விட்டுருது. ஆல்ரெடி கீழே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் செட் ஆகலன்னு தான் தொட்டி மாதிரி வந்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை காலத்துலலாம் தண்ணி சரியாக போகணும் அப்படின்றதுக்காக பைப் லைன்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். என்ன செடி வைக்கிறேன் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், பட்டுப்பூச்சி சம்மந்தப்பட்ட வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மல்பெரி செடி தான், V1 மல்பெரி செடி தான் எல்லாமே. பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலத்துக்கும் இது நிலம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், பண்ணை கொஞ்சம் மேலே இருக்கும். அதனால் வந்து நிலத்து சைடு வந்து ஒரு 4 செங்கல் வரைக்கும் வச்சு தான் வந்து அடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைட் ஏறி வைக்கும். தென்னை மரத்துக்கு 2 தென்னை மரத்துக்கு நடுவில் தான் பூச்செடி வைக்கலாம் அப்படின்ட்டு. அலரி செடி ஒன்று ஆல்ரெடி இருக்குது. பார்த்திங்கன்னா அது நாங்கள் தண்ணியை ஊற்றத்தில் இருந்தாலும் வந்து அது பூ வந்து வைக்குது. சரி, அதை பார்த்து தான் ஒரு யோசனை வந்துச்சு. சரி, பூச்செடி வச்சா நல்லா இருக்குமே என்ட்ரன்ஸில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மல்லிகைப்பூ செடி, கனகாம்பரம் செடி, அப்புறம் வந்து செம்பருத்தி செடி அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி தான் வைப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் மண் கொட்டினாலே மண்ணே வந்து நிரம்பிட்டு நம்மளால் செடி வைக்க முடியாது. அதனால் இன்னும் ஒரு 2 கல் வச்சு தான் வந்து ஹைட் ஏற்றி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்போ ஹைட் ஏற்றின பிறகு எவ்வளோ ஹைட் ஆகிருக்கு பாருங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,